அனைவருக்கும் வணக்கம். ஈரானின் உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் லீடர் கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துருக்குதுன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். போன வீடியோவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பேசியிருப்போம். அதாவது ஏன் ஹீரோவாக பார்க்குறாங்க அவரை. ஈரானில் இருக்கக்கூடிய 2 தரப்பு, ஒரு தரப்பு கொண்டாடுது, ஒரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரணத்துக்கு பயங்கரமாக கூடி அழுது. அழக்கூடியவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஏன் அவரை எழுந்ததாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுற குரூப் இருக்கு இல்லையா, அவங்களும் அந்த ஊருக்காரங்க ஏன் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம டச் பண்ணல. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் 2 டிபேட். இப்போ குறிப்பா ஆளுங்கட்சியான திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், இப்போ விடுதலை சிறுத்தைகள், இன்னும் சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூடி கூடி இதுல அழுதுட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுடைய பேச்சாகட்டும், இன்னும் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவங்க பேச்சு, போராட்டங்கள் அப்படின்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அரசியல் பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவங்க, உலக அரசியலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முற்றிலும் அறிவு இல்லாதவங்க, மூளை இல்லாதவங்க தான் அந்த மரணத்தை வந்து எதிர்த்து பேசுவாங்க, அந்த கமேனிங்கிறவருக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க, ஏன்னா அவர் அவ்வளவு மோசமானவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வருஷம் பார்த்துட்டதுனால இப்ப ஏன் செலிப்ரேட் பண்றாங்க அந்த டெத்தை அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம நண்பர் சுரேன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சுரேன். வணக்கம். ஏன் அந்த ஊர்லயே குறிப்பா பெண்கள் வந்து அதை ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்கன்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு. இது நரேட்டிவ் தானா, உண்மையிலேயே செலிப்ரேட் பண்றாங்களா, ஏன் அப்படின்னு சொல்ல பொதுவா வந்து சுப்ரீம் லீடரோட கவர்மெண்ட்ல உலகத்துக்கு தெரிஞ்ச சில போராட்டங்கள்ல இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம போராட்டம் உலகத்துக்கு தெரிஞ்சது, உள்ள என்னென்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா ஹியூமன் ரைட் வயலேஷன் வந்து உலகம் ஃபுல்லா இவர் மேல வைக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இன்னொன்று என்ன பண்றாருன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியோட இதுவே நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான உரிமை கொடுத்து தான் ஜனநாயகங்களோட தான் அது வந்து நீங்க கொடுக்கணும். இவர் அதை வந்து கொடுக்காம ஃபோர்ஸஸ்லாம் வச்சு எல்லாரையும் அடிக்கிறது, அவங்க நாட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மக்களே யாருக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. நீ வந்து இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணனா உன்னை அடிப்பேன், அது எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் அப்படிங்கிறது தான். இதை வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் இயர் பை இயராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1999 ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு ஒன்று, அதுதான் பெரிய லெவலில் 1999. இதுலேருந்தே நீங்கள் பாருங்கள், 1989லேருந்து சுப்ரீம் லீடரோட இது தொடக்கமாகுது. 10 வருஷத்தில் ஒரு சலாம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அப்போ இருக்கிற ரிஜைமோட அவங்களோட ஆக்டிவிட்டி சரியில்லை, பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், கரப்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையில எழுதுறாங்க, சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அந்த பத்திரிகையை வந்து கவர்மெண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூடுறாங்க, அந்த பத்திரிகையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அது எழுதின யார், அந்த ஹெட்டெல்லாம் யாரோ அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறாங்க. பனிஷ்னா எப்படி சொல்கிறது, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, நீ எதுக்கு இப்படி பண்ண, ஸோ அவங்கள வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. இந்த ரேஞ்சில் நம்ம ஊர்லயே நடக்குது, நிறைய நடக்குது. அதுதான் இது கொஞ்சம் சிமிலரா இருக்கும். அதனால இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, டெஹரான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு போராட்டத்தை கொண்டு வராங்க. ப்ரெஸ் ஃப்ரீடமே இல்லையே, ப்ரெஸ் ஃப்ரீடமே எங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீடம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஒரு பர்டிகுலர் மாணவர்கள் ஒன்று கூடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இது என்ன ஆகுது, போராட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த போராடின ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் டாமெட்ரி இருக்கும், டாமெட்ரிக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொடூரமான முறையில் அடிக்கிறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்டை ஜன்னல்லேருந்தே தூக்கி போடுறாங்க, அங்கே மேலேருந்து தூக்கி போடுறாங்க. இந்த கலவரத்தில் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போகிறதாகவும் செய்திகள் வருது. இந்த பிரச்சனையை ஈரான் பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரமணா படத்தில் ஒரு டைலாக், ஸ்டூடெண்ட்ஸ் பவர் உங்களுக்கு தெரியாது. இந்த பிரச்சனை ஆனோடனே ஈரானில் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கல, ப்ரெஸ்ஸு நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணும். மூணாவது, இந்த மாணவர்களை நீங்கள் எதுக்கு தாக்குனீங்க டாமெட்ரியில் கொண்டு, ஒரு 2-3 மாணவர் இறந்துருக்கான்னு சொல்லி இந்த போராட்டத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வழக்கம் போல் ஃபோர்ஸஸ் இறக்குறது, இந்த போராட்டத்துக்கு ஃபோர்ஸஸ் இறக்கி 1000 கணக்கான மாணவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார் இந்த மாணவர்களை லீட் பண்ணானோ, லீடர்னு இருப்பான ஒரு ப்ரொடெஸ்ட்னா, அவனை வந்து கைது செஞ்சு கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறாங்க. பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டடிக்கு போனவன் இன்னும் பார்க்கவே இல்லை, மறைஞ்சிட்டான், எங்க போனானே தெரியல. சோ அந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், கொல்லதான் பட்டிருக்காங்க. எப்படி காணாம போயிட்டானா, எப்படி கொல்லப்பட்டாதானே அது வந்து அப்படி பண்ண முடியும். இன்னொரு ப்ரொடெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2009 வந்து கிரீன் மூவ்மெண்ட், அதாவது 10 வருஷத்துல பாருங்க. கிரீன் மூவ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா,
சுப்ரீம் லீடர் தான் வந்து அவங்க ஊர்ல தீர்மானிக்கணும் யார் வந்து கவர்மெண்ட்ல உட்காரணும், யார் கவர்மெண்ட்ல உட்காரக்கூடாது. இதுவே நான் ஒரு பெரிய தப்பா பாக்குறேன். ஒரு ஒரு எலெக்ஷன் நடந்தா அது வந்து நியாயமான முறையில இருக்கணும். மக்கள் விரும்புற ஆட்சி தான் வரணும். அந்த பர்டிகுலர் ரிஜைம்ல மக்களுக்கு திருப்தியே இல்லை அந்த ஆட்சி மேல. அவங்க வந்து ஆன்டி இன்குமென்சினால எதிர்கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அது மக்களுக்கு எல்லாருமே தெரியுது. ஆனா ஆளும் கட்சி வந்து 62% ஜெயிச்சதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யாரை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அவங்க 62% வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்னு வருது. ஆமா, இது வந்து மக்களால ஏத்துக்கவே முடியல. இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறாங்க. நான் இதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க வந்து அகேன்ஸ்டா போட்டது அவ்வளோ பெரிய அந்த கவர்மெண்ட் அவ்வளோ ஊழல் பண்ணிருக்கு. ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி நாங்க எல்லாரும் கஷ்டப்படுறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி போராடி இருக்காங்க. நம்ம சுப்ரீம் லீடர் என்ன பண்ணியிருக்காரு, நான் வச்சவன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழல் பண்ண கவர்மெண்ட் திருப்பியும் ஆட்சிக்கு வந்துருச்சு. இதனால ரோட் பிளாக்லாம் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்றாங்க, சுட்டு தள்ளுறாங்க சில பேரை. சில பேரை அரெஸ்ட் பண்ணி ட்ரையல்லாம் நடக்கும்ல கோர்ட்லாம், அந்த ட்ரையலுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்லாம் பண்றாங்க. எக்ஸிக்யூட்னா தூக்குல போடுறதா? அவங்க அந்த கல்ஃப் சைடுல எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். தூக்குல போடலாம், சுடலாம், அந்த திரும்பி தலையில சுட சொல்லலாம், கழுத்தை அறுக்கலாம். தெரியல, அது எப்படின்னு தெரியல, தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. எக்ஸிக்யூட் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் பண்றாங்க. அந்த கிரீன் மூவ்மெண்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஓட்டு வந்து மேனிபுலேட் பண்றாங்க. அந்த ஓட்டு எல்லாம் வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு விழுந்ததாகவும் இவங்க அந்த ஆப்போசிஷனுக்கு எதுவும் விழுகலைங்கிற மாதிரி அது ஒரு தில்லுமுள்ளும் நடக்குதாங்க. 2019 பாத்தீங்கன்னா ஃபியூவல் ஹைக் ப்ரொடெஸ்ட் ஒன்று நடக்குது. இவங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஓவர் நைட்ல 50% ஃபியூவல் பிரைஸ் ஏற்கிறாங்க. இது கிரீன் மூவ்மெண்ட்லயாவது இந்த பொலிட்டிக்கல் சார்ந்த பார்ட்டி சார்ந்த ஆளுங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. கிரீன் மூவ்மெண்ட்லேயே 100 பேர் 200 பேர்கிட்ட இறந்துடுறாங்க. அந்த ஓவரால் பிரச்சனை இல்லை. இந்த ஃபியூவல் ஹைக் பிரச்சனை என்ன ஆகுது, நடுத்தர மக்கள்லாம் வந்து போராடுறாங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு தெரியும் ஃபியூவல் ஹைக்னால அந்த செயின் ஆஃப் பிரச்சனைகள் என்னென்னலாம் வரும் அப்படின்னு. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், கூட்ஸ் எல்லாமே. இந்த கவர்மெண்ட் வந்து எங்க கிட்ட இருந்து திருடி சாப்பிடுது, ரொம்ப கரப்டடா இருக்கு, ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே இல்லைன்னு சொல்லி இதுவும் பெரிய லெவல்ல போராட்டம் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் போராட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா 1000கணக்கான பேர் சாவறாங்க, இதுல கொல்லப்படுறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்ல என்ன பண்றாங்க, அதே இவங்களோட அதே ஃபார்முலா என்னன்னா, நேரா போலீஸை இறக்கி கண்மூடித்தனமா அடிக்கிறது, கண்ணை வச்சு சுடுறது. இது வந்து தொடர்ந்து பாருங்க, இது எல்லாத்துலயும் இது மட்டும் ஈக்குவலா நடக்கும். யாருமே நீ பேசணும்னா அடி, நீ ப்ரொடெஸ்ட் பண்ணனா அடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 1000கணக்கான மக்களை சாவடிக்கிறாங்க. இந்த ஃபியூவல் ஹைக் ப்ரொடெஸ்ட் வந்து நாடு ஃபுல்லா பத்திட்டு எரிஞ்சதுனால நாடு ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ரீம் லீடர் கமெண்ட் படி என்ன நடக்குது, இன்டர்நெட் ஒரு வாரம் ஷட் டவுன் பண்றாங்க. இன்டர்நெட் இல்லைன்னா அந்த கண்ட்ரிக்கு என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். இன்டர்நெட்டே ஷட் டவுன் பண்ணி எக்கனாமிக் கொலாப்ஸ். இந்த எக்கனாமிக் கொலாப்ஸுங்கிறது கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்துலயும் வந்து ஒரு ஈகோனஸ், மக்களுக்கான எந்த நல்லது கெட்டது மக்கள் என்ன பேசினாலும் அவங்க பேச விடுறதில்ல. 2022 ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. என்னன்னா, மாசா அமினின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஹிஜாப் வந்து சரியா போடாத காரணத்தினால் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணதாகவும், கஸ்டடியில எடுத்துட்டு போயிட்டு கஸ்டடியில இருக்கும் போதே அவங்க கொலாப்ஸ் ஆயிட்டதாகவும், ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகும்போது போலீஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஆனா என்ன பேசப்பட்டதுன்னா, அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் மாதிரி இது வந்து வெளியில வெடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பேர் என்ன, விமன் லைஃப் ஃப்ரீடம். இந்த ப்ரொடெஸ்ட்டை என்ன பண்றாங்க, பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஹிஜாபை வந்து ரிமூவ் பண்றாங்க பப்ளிக்லேயே. ஆன்ஸ்கிரீன் வீடியோலாம் இருக்கு. ஹிஜாபை ரிமூவ் பண்றதாகவும், முடியெல்லாம் இருக்குல்ல, அந்த முடியெல்லாம் கட் பண்றதாகவும், இது போட்டிருப்பாங்க மேல ஒரு ஹெட் ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே ரிமூவ் பண்ற மாதிரியும் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. இந்த ப்ரொடெஸ்ட் வெறும் இதுக்காக மட்டும் இல்லை, விமனுக்கு வந்து ஒரு ரைட்ஸே இல்லை இந்த கவர்மெண்ட்ல. வந்து இதுவும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இவரோட இதெல்லாம் 13 வயசுல திருமணம், இதெல்லாம் வந்து அவர் போட்டதுதான். விமன் வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்களுக்கு, நிறைய ரைட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட்ல என்ன ஆகுது, எங்களுக்கு வந்து நீ ஃப்ரீடம் கொடுக்கணும், எங்களுக்கு நீ எப்படி ஃப்ரீடம் கொடுக்காம இருக்குன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணதுல பெண்களையும் அடிச்சு, பெண்கள் மற்றும் சில ஆண் யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸை மட்டும் இந்த இதுல ஒரு 1000 பேரை அடிச்சு காலி பண்றாங்க. அதுல ஒரு 500 பேர் கொல்லப்படுறாங்க. இந்த ஒரு சில விஷயங்கள்ல தான், இந்த ஸ்டூடெண்ட் பிரச்சனைல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈரானை விட்டு வெளில போறாங்க.
இதுக்கு முன்னாடியே இப்போ உங்களுக்கே தெரியும்ல, இப்போ இந்தியாலேயே பல பிரச்சனை. இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில காரணத்தினால சில பேர் அப்ராட் போறாங்க. டாக்ஸ் ஒரு விஷயம் வச்சுப்போம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்ஸ் இந்தியாவில் அதிகமா இருக்குன்னு சொல்லி போறாங்க. அவங்க ஊர் பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அந்த ஊரை விட்டு நிறைய பேர் வேற வேற நாடுல போய் செட்டில் ஆகிறாங்க. ஃப்ரீடம் இஷ்யூ. ஆமா, எதுவுமே இல்லை, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அங்க இருக்க முடியாது தானே. இந்த பிரச்சனையில நிறைய பேர் போறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்ல என்ன பண்றாங்க, அதே துப்பாக்கி சூடு நடக்குது. ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க மேல டியர் கேஸ் தூக்கி போடுறாங்க, அந்த கண்ணீர் புகை குண்டு, அந்த இதை போடுறாங்க. பல பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. பெண்களுக்கான இந்த அநீதி வந்து இது வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அங்க ரொம்ப மோசமா நடத்தப்படுறாங்க. அவங்க பெண்கள் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணாலே அங்க வந்து பிரச்சனை தான் அந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. 2025ல் இது வந்து கம்மி ஆளுங்க தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. 2025ல் 32,000 பேருக்கு மேல ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இந்த 32,000 பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணதுன்னா அதே பிரச்சனைகள் தான். எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இல்ல, எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடையாது. இதே ப்ரொடெஸ்ட் பெரிய லெவல்ல பண்றாங்க, நாடு ஃபுல்லா பண்றாங்க. இதுக்கு என்ன பண்ணுது சுப்ரீம் லீடரோட கவர்மெண்ட்? ஃபோர்சஸ், இந்த ஹெஸ்போலாங்கிற மாதிரி ஃபோர்சஸ்லாம் இருக்குல்ல, சொல்லியிருக்கீங்க போன வீடியோல சொன்னீங்க. இந்த ஃபோர்சஸை வச்சு எல்லாரும் சுட்டு கொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சுட்டு கொள்றாங்கன்னா சாதாரணமா இல்லை. இது எப்படின்னா அந்த நாட்டுக்கே ஒரு பயத்தை உண்டு பண்றது. இவ்வளோ பெரிய லெவல்ல நீங்க வந்து கூடி நீங்க போராட்டம் பண்ணுவீங்களான்னு கண்மூடித்தனமா சுடுறது. எவ்வளவு பேர் கூடினாலும் சுடுவோன்ற மைண்ட் செட்டுக்குள்ள போறாங்க. ஏங்க ஆல்மோஸ்ட் நியூஸ் நான் ரொம்ப கம்மியா சொல்றேங்க. சில பத்திரிகைகள்லாம் வந்து 35,000 38,000 சொல்றாங்க. அவ்வளவு பேரையும் கொண்டுட்டாங்கன்ட்டா. எதுக்கு இவங்கெல்லாம் போராடினாங்க? நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இல்லை. நீங்க என்ன நாங்க பேசினாலும் எங்களை வந்து பேசவே விட மாட்டேங்கிறேன்னு தான் போராட்டம் பண்றாங்க. சின்ன போராட்டம் பண்ணா நீ அதெல்லாம் காலி பண்ணிடுற. இப்போ ஒரு பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் நாங்க பண்ணா நீ சுட்டு கொன்னுடுற. அது எப்படி உன்னோட இந்த ஃபோர்சஸ் வச்சு, ப்ராக்சி ஃபோர்சஸ் வச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து பண்றதுனால அங்க இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி பாதி பேர் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில பேர் கொண்டாடுறாங்க, ஒரு சில பேர் வந்து எதிர்க்கிறாங்க. ஆமா. ஆனா யங்ஸ்டர்ஸ், படித்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு லெவலில் விவரம் தெரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கொண்டாட்டு தான் இருக்காங்க. இந்த சுப்ரீம் லீடரோட இந்த ஒரு இது வந்து டிக்டேட்டர்ஷிப் தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா இது வந்து நான் சொல்றது தான் நடக்கணும், நான் சொல்றது தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்க செத்தோன்னா இதுக்கு தான் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறது. மெயினாக லேடிஸ். ஏன்னா அவங்களோட உரிமை கம்ப்ளீட்டாக பறிக்கப்பட்டிருக்கு இதில். ஏன்னா எந்த ஃப்ரீடமும் இல்லாமல் இப்போ ஆப்கானிஸ்தானில் கூட ஒரு ரூல் இருக்குது, அதை பற்றி தனியாக பேசணும். ஆப்கானிஸ்தானில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இப்போ பெண்களை வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸும்பாங்க, அடிக்கிறது, போன் உடையாம ரத்தம் வராத அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அடிக்கிறதுலே இவ்வளவு வரைக்கும் நீங்க இது வரைக்கும் அடிச்சுக்கலாம் ஒரு தாலிபான் போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ரூல்லாம் எப்படி இருக்கு. இது வந்து ஒரு நிம்மதி இருக்குமா அந்த நாட்டுல? இப்போ வந்து விமன்ஸ் ஈக்குவாலிட்டி, விமன் எம்பவர்மெண்ட் உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற காலத்துல இப்படி ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு. இதனாலதான் பெண்கள் நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க. இதுதான் அந்த பார்க்க வேண்டிய பெரிய வித்தியாசம். ஓகே, நம்ம இப்போ இவ்வளோ விஷயங்களும் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க 1999 வரீங்க. இது உலகத்துக்கு தெரிஞ்ச போராட்டங்கள். 2025 வரைக்கும் வரீங்க. இதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்று என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாடு இருக்குதுன்னா அந்த நாட்டுக்குள்ள வந்து பிரச்சனைகள் எல்லா நாட்டிலுமே இருக்கு. இப்போ இந்த பிரஸ் ஃப்ரீடம் அல்லது வந்து போராடுறவங்களை சுட்டுக் கொள்றது, இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லயே கூட இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த கண்ட்ரியே ஒரு மோசமான கண்ட்ரி அல்லது அந்த கண்ட்ரியில் இருக்கிற சிஸ்டமே ஒரு மோசமான சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துட முடியாதுன்னு ஒரு பார்வையும், இன்னொன்னு இப்படியான போராட்ட குழுக்களை தூண்டி விட்டு அந்த அந்த ஒரு ஒரு தலைமை மேல உலக அளவுல ஒரு நெகட்டிவ் ஷேடை கிரியேட் பண்றதுக்காக சில வெளிநாடுகளே கூட இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் தூண்டி விடுவாங்க. சில என்ன சொல்றது கண்ட்ரிஸ், பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி தூண்டி விட்டு அப்படி ஒரு நரேட்டிவை கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்ல. இது எப்படி எடுத்துக்கலாம் சுரேன்? இது உண்மையிலேயே ஆர்கானிக்கா மீன்ஸ் அந்த மக்களுடைய உணர்ச்சியால அது வந்து போராட்டம்ன்ற மாதிரி எடுக்கலாமா, இல்ல அதுக்குள்ள இந்த மாதிரியான சில வேலைகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எல்லா கண்ட்ரிலையும் வெளி அமானுஷ்யங்கள் வர செய்யதான் செய்யும். நீங்க அதுக்குதான் இன்டெலிஜென்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை இங்கே பார்த்தோம் சரியா? இன்டெலிஜென்ஸ் வேலை என்னன்னா இதெல்லாம் தவிர்க்கிறது. நீ என்ன பண்ற, இன்டெலிஜென்ஸ் எதுக்கோ யூஸ் பண்ற. நான் வந்து இந்த ஒரு கம்யூனியோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப கொடூரமானது அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் வர முடியாது. வெளியில நடக்காத வச்சுதான் நம்ம பேசணும். நிறைய பேர் மெஜாரிட்டியா என்ன பேசுறாங்க, இது வந்து ஒரு மோசமான கவர்மெண்ட் தான் பேசுறாங்க. வெளியாளுங்களோட இம்பாக்டும் இருக்கலாம். இம்பாக்ட் இருந்தாலும் ஒரு சிறந்த தலைவனோட விஷயம் என்னன்னா இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது என்னவோ அதை செய்யணும். இவங்க எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி வந்து இப்போ இல்ல காலகாலமா இருந்துட்டு இருக்கு. தப்பு தானங்க. ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் தானே இருக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அதை பார்க்கணும். எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு, தொடர்ந்து இருக்குமா? 40 வருஷமா இருக்குமா? 50 வருஷமா இருக்குமா? புரியுது.
இப்போ இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கண்ணீர் சிந்துறதும், அவருடைய இறப்புக்காக வந்து இங்க அவருக்கு அஞ்சலி செலுத்துறது, அதை தாண்டி வந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம், முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்றது அப்படிங்கிறத என்னவா பாக்குறீங்க? இது வெறுமனே இப்ப வரப்போற தேர்தலுக்கு இப்படிலாம் பண்ணா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்னு பாக்குறீங்களா? இல்ல வந்து உண்மையிலேயே அக்கறையோட தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்லைங்க, நான் இது எப்படி சொல்றேன்னா, இவங்க எதுக்கு பண்றாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். நான் வந்து இதை விட்டுருங்க. உலக முஸ்லிம் நாடுகள்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு கண்ட்ரி இப்போ வந்து ஈரானோட நிக்குதா? நிக்கல. இவங்கள விட்டுருங்க. அதுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தை பத்தி நீங்க போன வீடியோல சொல்லியிருந்தீங்க. இவங்களே நிக்கிறது இல்ல. இவங்களுக்கே ஏதோ தெரியுது. அப்படி இன்னொரு பட்சத்துல நான் என்ன சொல்றேன், ரிலீஜியஸ் கண்ட்ரிக்காக குரல் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் எம்பசில போய் போராட்டம் பண்ணிருக்கு. 20 பேர் சுட்டு கொண்டாங்க. யுஎஸ் எம்பசி. ஆமாங்க. சரியா? போயிட்டு எம்பசி கிட்ட போறாங்க. நீ பாகிஸ்தான் தான் பெரிய ஒரு சின்ன இது பண்ணாலும் இந்தியா எங்கள் மீது தாக்கி விட்டது, நாங்கள் போர் எடுக்கிறோம், நாங்க சும்மா விட மாட்டோம். ஏன் யுஎஸ் மேல போர் எடு? 20 பேரை அவங்க தான் போட்டுருக்காங்க. அது அவனுங்களுக்கே தெரியும். பாகிஸ்தான் தலைமைக்கு தெரியும், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கும் தெரியும். நம்ம ஊர்ல போராடுறவங்க போராடினாங்க, சத்தம் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தானியே தாக்கு பிடிக்க முடியல. நான் உதாரணம், நம்ம ஆளுங்களை விட்டுருங்க, நம்ம ஆளுங்க எதுக்கு பண்றேன், நான் அங்கேயே சொல்றேன், அங்கேயே ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம ஆளுங்க அந்த கண்ணீர் போராட்டம் பண்றது, அது எதுக்கு பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களாலே எதுவும் பண்ண முடியல. பாகிஸ்தானாலே எதுவும் பண்ண முடியல. வாயை மூடிட்டு தான் இருக்காங்க. ஒரு சவுண்டு கவுண்ட் எதுவும் விடலையா? உலக கண்ட்ரி எதுவும் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா ரிலீஜியஸா ஒண்ணு கூடுறாங்களா? முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னு இணைறாங்க. ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்குறாங்க. ஈரானுக்கு எந்த ஒரு ரிலீஜியஸ் முஸ்லீம் கண்ட்ரி குரல் கொடுத்துச்சு? நீங்க சொல்லுங்க. யாருமே கிடையாது. ஈரான் கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பஹல்காம் அட்டாக் அந்த டைம்லலாம் அவங்க நம்மளுக்கு குரல்லாம் கொடுக்கல. சரியா? அந்த நம்மள வந்து அதே தான், அந்த முஸ்லீம் சப்ஜெக்ட் உள்ள வந்தாலே அந்த டைம்ல அவங்க நம்மளுக்கு எந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணல. இப்போ வந்து ஏன் இந்தியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நியூட்ரலா யோசிக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு லீடரோட சிறந்த திறமை. சோ அந்த அடிப்படையில மோடியோட ஸ்டாண்ட் கரெக்ட். ரொம்ப சிறப்பான கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு மோடி. உடனே பிஜேபி தூக்குறேன், பிஜேபி காரன், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. நல்ல கவர்மெண்ட், நல்ல லீடர்ஷிப் கண்டிப்பா இந்தியாவில் இருக்கு. அது மோடி அரசாங்கம் சூப்பரா செயல்பட்டு இருக்கு. சரி, ஓகே. இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். காரணங்கள்லாம் நீங்க பட்டியலிட்டு இருக்கீங்க. ஏன் அவருடைய இறப்பு என்பது கொண்டாடப்படக்கூடியதாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாலும் பெண்களாலும் ஒரு செக்டரால பார்க்கப்படுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம 2 வெர்ஷனையும் பேசிட்டோம். நம்ம 2 சைடும் எடுக்கல. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன அப்படிங்கிற 2யும் பேசிட்டோம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் மக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.